GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வங்கதேசத்தில் தொடர்ச்சியான போராட்டங்கள் மற்றும் வன்முறைகளால் நாடு முழுவதும் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. 2024 ஜூலை எழுச்சியின் முன்னணி தலைவரான ஷரீஃப் ஒஸ்மான் ஹைடி மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டதை தொடர்ந்து நாடு முழுவதும் போராட்டங்களும் வன்முறைகளும் தீவிரமடைந்துள்ளன. அந்நாட்டில் ஏற்பட்டு வரும் வன்முறை சம்பவங்களில் ஒரு பகுதியாக மைமன் சிங் பகுதியில் தீபு சந்திரதாஸ் என்ற இந்து இளைஞரை கொடூரமாக தாக்கி கொலை செய்து நடு வீதியில் தீயிட்டு கொளுத்தினர். இந்த சம்பவம் இஸ்லாமியரை இழிவுபடுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் அடிப்படையில் நடந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அங்கு கலவரம் ஏற்பட்டு மேலும் பரபரப்பு அதிகரித்துள்ளது. வங்கதேசத்தில் சிறுபான்மையினரான இந்துக்களுக்கு எதிரான இத்தகைய கொடூரமான தாக்குதல் சம்பவத்திற்கு இந்தியாவில் பலரும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்து இளைஞர் கொலையை கண்டித்து டெல்லியில் உள்ள வங்கதேச துணை தூதரகம் முன்பு விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் பஜ்ரங் தள் உறுப்பினர்கள் டிசம்பர் 23ஆம் தேதி போராட்டம் நடத்தினர். அப்போது போலீசாரின் தடுப்புகளை உடைத்து தூதரகத்தில் நுழைய முயன்றதால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு தலைநகர் டெல்லியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் ஷாலிமார் கார்டன் பகுதியில் இந்து ரக்ஷா தளம் என்ற அமைப்பைச் சேர்ந்தவர்கள் வீடு வீடாக சென்று வாள், கோடாரி போன்ற ஆயுதங்களை விநியோகம் செய்துள்ளனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த வீடியோவில் அமைப்பின் தலைவர் பூபேந்திர சௌத்ரி, வங்கதேசத்தில் நமது ஹிந்து சகோதரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இந்துக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள வாள்களை வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு ஜிகாதிக்கும் அவரவர் மொழியில் இந்து ரக்ஷா தளம் பதிலளிக்கும் என்று கூறி வாள்களை விநியோகம் செய்வதை காட்டுகிறது. இந்த வீடியோ வைரலானதை தொடர்ந்து வாள்களை விநியோகம் செய்த இந்து ரக்ஷா தளம் அமைப்பைச் சேர்ந்த 10 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அமைப்பின் தலைவர் பூபேந்திர சௌத்ரி தலைமறைவாக உள்ளார். மீதமுள்ள அடையாளம் தெரியாத 25க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் தேடி வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.